ஓகே, வணக்கம். ஓகே, இவங்க வந்து என்னுடைய அம்மா. பேர் பங்காரம்மா. ஓகே, என் பேர் பாஸ்கரண்ணன். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அம்மாவுக்கு வந்து கடந்த ஒரு 40 வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் இருக்குது. ஸோ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னே வந்து அவங்களுடைய இன்னொரு கால், அதாவது இந்தியாவுக்கு போயிருந்தாங்க. போயிட்டு வராங்கட்டி கால் செப்டிக் ஆகி இன்னொரு கால் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஓகே, ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த காலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 வழி செலவு பண்ணி பல இடத்துல வைத்தியம் பார்த்து இந்த காலை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியல. கடைசியில் கால் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஓகே, ஆஃப்டர் 10 இயர்ஸ், 10 வருஷத்துக்கு பிறகு இடையில வந்து இப்போது சமீப காலமாக அம்மாவுக்கு வந்து ஸோ ஹார்ட் அட்டாக். அதாவது ஹார்ட் அட்டாக்னாக்கா பைபாஸ். உங்களுக்கு தெரியும் பைபாஸ்னாக்கா என்ன செய்வாங்கனாக்கா, ஸோ நெஞ்சு பொழந்து பைபாஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதுக்கு வந்து நரம்பு வேணும். இந்த கால் ஒரு கால் தான் இருக்குது அவங்களுக்கு. ஓகே, பட் இன்னொரு காலில் உள்ள நரம்பு எடுத்து அவங்களுக்கு பைபாஸ் பண்ணி பைபாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருச்சு. ஆனால் பைபாஸ் பண்ணிவிட்டு வந்துட்ட பிறகு வெட்டும் போது ஒரு கோடு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு சில நாட்கள் கழித்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கர புண்ணாயிடுச்சு. ஓகே, அதாவது இந்த காலை நான் பார்க்கும் போதே இந்த காலை வந்து காப்பாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இன்றைக்கி வந்து இருந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த காலம் போயிடுமோ அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்கும் போது ஸோ எனக்கு வந்து டாக்டர் ராவ் வந்து அறிமுகமாகினார். ஸோ அவருடைய டெஸ்டிமோனியெல்லாம் பார்த்துட்டு நிறைய டெஸ்டிமோனி வச்சுருக்காரு. ஸோ அவரோட டெஸ்டிமோனியை பார்த்துட்டு, சார் நீங்கள் ஒரு கட்டாயமாக நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் பர்சனலாக இன்றைக்கி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏறக்குறைய நினைக்கிறேன் ரொம்ப மோசமாக இருந்தது. ஹாஸ்பிட்டலில் ரெகுலர் செக்கப் போயும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க, கால் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த காலை பாதுகாக்கலை அப்படின்னா இன்னொரு காலையும் எடுக்க வேண்டியது வரும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ நானும் வந்துட்டு தென் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு ஸோ அவரே பர்சனலாக சரி சார் நான் உங்களுக்காக வந்து பண்ணுறேன்னு சொல்லி ஸோ பர்சனலாக வந்து அவர் ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாத காலகட்டமாக அவரோட ட்ரீட்மெண்ட் வைத்தியம் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஏறக்குறைய ஒரு 70% இந்த 3 இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு இடம். ஓகே, இங்கே தான் மேஜர் பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்போ நான் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே இந்த இடம் ப்ளஸ் இந்த இடம். ஓகே, இப்போது ஏறக்குறைய 80% புண்ணு வந்து ஆறிடுச்சு. இப்போது ஏறக்குறைய 80% புண்ணு வந்து ஆறிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய பர்சனல் டெஸ்டிமோனி. ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன் இன்னொரு காலம் போயிடுமா. ஏன்னா இவங்க அம்மா வந்து ரொம்ப வெயிட்டு, ஏறக்குறைய ஒரு 90-100 கிலோ கிட்ட இருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். 2 கால் இல்லை, இப்பயே ஒரு கால் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் இந்த காலை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி டாக்டர் ராவ் இன்னைக்கு வைத்தியம் பார்த்து ஏறக்குறைய 80% ரிக்காவுங்க, இதுக்கு பிறகு பயப்பட தேவையில்லை அப்படின்ட்டாரு. ஸோ ஏறக்குறைய இன்றைக்கி வந்து நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாளில் ஸோ இந்த கட்டுக்கோடை இருக்காது. நிச்சயமாக டாக்டர் ராவுக்கு வந்து இந்த வேலையில் வந்து என்னோட கோடான கோடி நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ டாக்டர். ஸோ உண்மையிலே இது மிகப்பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் இந்த டயபெட்டிக் பொண்ணுனால அவதிப்படுற வெளியே நீங்கள் அப்படி உங்களுக்கு எதுவும் வைத்தியம், அதாவது நம்ம இந்த மருத்துவம் தேவை அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக பிறகு டாக்டர் ராவை வந்து நீங்கள் நாடலாம். ஓகே, காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.